ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நள்ளிரவு துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் பலி. சம்பள அதிகரிப்பு தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைப்பு. வாக்குச்சாவடிகளில் நுழைய தகுதியானவர்கள் தொடர்பில் வெளியாகிய முக்கிய தகவல். சுவிஸில் இலங்கை இளைஞன் சடலமாக மீட்பு. சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்திரணி நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களூடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய குறிப்பாக கணினி குற்றப் புலனாய்வு பிரிவு தனியான சேவையை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்களூடாக எந்தவொரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தங்காலை நலகம புல்தவன சந்தியிலுள்ள தென்னந்தோப்பில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞன் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்காலை நலகமவை வசிப்பிடமாக கொண்ட தேஷான் எரந்த என்ற 33 வயதினையுடைய திருமணமாகாத கால்நடை உரிமையாளரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாடுகட்ட சென்ற இளைஞன் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் தேடிய போது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த போது சம்பள அதிகரிப்பை வழங்காத அரசாங்கம் தபால் மூல வாக்களிப்பு நெருங்கிய போது சம்பள அதிகரிப்பை அறிவித்துள்ளமையானது தேர்தல் சட்டங்களை மீறும் செயல் என தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம குறிப்பிட்டுள்ளார். நேற்று பிற்பகல் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக எங்களிடம் 125 முறைப்பாடுகள் உள்ளன. ஆனால் 30 முறைப்பாடுகள் மட்டுமே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசு அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு இந்த தேர்தலின் தன்மையை கூட மாற்ற முடியும். வாகன இறக்குமதி தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக 5 அரசு ஊழியர்கள் பணி இடைநிறுத்தப்பட்டனர். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வழங்காமல் தபால் வாக்களிப்பு திகதி நெருங்கிய போது கொடுப்பனவுகளை வழங்குவதன் மூலம் தேர்தல் சட்டங்களும் மீறப்படுகின்றன. எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைய அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்தந்த வாக்குச்சாவடியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், வாக்குச்சாவடி பணியாளர்கள் மற்றும் தேர்தல் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள், அவர்களது தேர்தல் முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், பிரதேச முகவர்கள் மற்றும் முறையாக நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு முகவர்கள் ஆகியோருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இலங்கையர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சடலமானது நேற்று காலை சுவிஸ் கிளாட் ஃபரூக்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மீட்கப்பட்டுள்ளது. கோபிநாத் என்ற 34 வயதினையுடைய இலங்கையர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த குடியிருப்பு ஏர்பேண்ட் நிறுவனத்தால் வாடகைக்கு விடப்பட்டதென தெரியவந்துள்ளது. அவசர சேவை மையத்திற்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டதுடன்
சம்பவ இடத்தில் இருவரை கைது செய்துள்ளனர். சுவிஸ் நாட்டை சேர்ந்த 40 மற்றும் 54 வயதான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மூவருக்கும் இடையிலான உறவு மற்றும் எதனால் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பில் இன்னும் தெரியவராத நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.